இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னை ஏமாத்தினவ மட்டும் என் முன்னாடி வந்தான்னா அவளை என்ன சொல்லி திட்டுவேன்னு எனக்கு தெரியாது. தம்பி என்னாச்சு? குடிக்க தண்ணி வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா? நல்ல நேரம் போயிட போகுது. ஒருத்தரை திட்டுறது கூட தம்பிக்கு பிடிக்கல போல இருக்கு. அந்த அம்மா என்னை ஏமாத்தி இருக்கு, அதனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு மனசு கேட்கல. இதுதாங்க நல்ல மனுஷனுக்கு அழகு. நானும் இருக்கனே. சரிங்கய்யா, நீங்க பணத்தை வாங்கிக்கோங்க. மாயா, சார்கிட்ட இந்த பணத்தை கொடு. சரி சீனு. இந்தா கொடு. சார், இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. 2.5 லட்சமா தரேன்னு சொன்னீங்க. என் பேராசையால 2 லட்சமா குறைஞ்சு போச்சு. பரவாயில்லம்மா. அப்படி இல்ல, இப்ப இதை வச்சுக்கோங்க. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க கேட்ட அட்வான்ஸும் வாடகையும் நாங்க கொடுத்துடுறோம். சரிம்மா, நீங்க ஆரம்பிக்க போற நாட்டிய பள்ளி பெரிய பள்ளிக்கூடமா வளரணும். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டேன். இதை படிச்சுட்டு இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இந்தாங்கம்மா சாவி. தொழில சிறப்பா நடத்துங்கம்மா. ரொம்ப நன்றி சார். அப்ப நாங்க வரோம். சந்தோஷமா, போயிட்டு வாங்க. மாயா, நம்ம முதல்ல பார்த்த இடமே திரும்ப கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இதை சுத்தமாவே எதிர்பார்க்கல. ஆமா சீனு, முதல்ல பார்த்ததுமே நமக்கு ஏத்த இடம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். அப்புறம் இந்த இடம் கிடைக்கலன்னதும் கொஞ்சம் அப்செட் ஆச்சு. கடவுளுக்கு ஏதோ நம்ம மேலயும் கொஞ்சம் கருணை இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இல்ல மாயா, நிறையவே கருணை இருக்கு. இடம் திரும்ப கிடைக்கிறப்ப அட்வான்ஸையும் வாடகையும் குறைச்சு கொடுத்திருக்காரு அவரு. அந்த கிரெடிட் மாமாவுக்கு தான் சேரும். விட்டா மாமாவே கடவுள்னு சொல்லிடுவ போல. பின்ன கடவுள் என்ன நேரடியாவ தரிசனம் தருவாரு? மனுஷங்க மூலமா தானே தரிசனம் கொடுக்கறாரு.